விஜயை நம்பி கூட வெளியில போலாம். ஏன்னா விஜய் கிட்ட நீங்க வந்து சொல்றாரு பெரியாருங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து கடவுள் மறுப்பை தாண்டி எங்களுக்கு ஒரு கொள்கை தலைவரா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றா. அப்ப இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க எல்லாம் விஜய்னா அந்த திரைப்படங்களை மட்டுமே பார்த்து ஒரு நடிகர் பிம்பத்தை நம்பி அந்த அந்த கூட்டமே ஒரு பெரியாருங்கிற ஒரு பெரும் தலைவரை வந்து என்னன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் தாங்க முடியாம இவர் பேசக்கூடிய அவதூறுகள் தான். நீங்க சீமான் பேசுறது எங்கேயாவது கருத்தியல் சார்ந்த ஒரு வாதமாவோ இருந்தா இதுக்கு மாற்று கருத்தை நம்ம சொல்லலாம். அவதூறை வந்து சொல்லும் பொழுது என்னவா மாறும் அப்படின்னா அதுக்கு பதிலே இருக்காது. இப்ப பெரியார் வந்து இப்ப செஞ்ச விஷயத்த இப்படிதாங்க இல்ல ஈரோடு போனாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் கிளம்பி போனாரு, ஈரோடு போனாருன்னு வரலாற்று இருக்குது, இல்ல சேலம் போனாருங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லைங்க இந்த இடத்துல போய் பிரிஞ்சு போனா நம்ம வந்து மாத்தி சொல்ல முடியும். பெரியார் அன்னைக்கு வீட்டிலேயே தூங்கிட்டு இருக்கும்போது அவர் பெரியார் அங்க போனாருன்னு சொன்னா நீங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி வீண் விவாதங்களாதான் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா சமூக ஊடகங்களும் தன்னை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுல அவர் குறியா இருக்காரு. அதுக்கான கண்டென்ட்டை தேடுறாரு. அதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அவர் வீட்டுல போய் தூங்கிறாரு. அவங்களோட தம்பிகள்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்து அதுக்கான மறுப்பு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு நாமளும் வந்து கூட்டமா பதில் சொல்லிட்டு இருப்போம்.